அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி மணற்கேணி ஆப்ப வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, புது வகையான நியூ வீடியோஸும் மற்றும் அத டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து குடுத்துருக்காங்க. சில பிடிஎஃப்பும் விட்டுருக்காங்க. அத எவ்வாறு டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய Play Store வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ என்னுடைய Play Store வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பார்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி மணற்கேணி அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கங்க. நான் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும். அப்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் போர்ட்லேயும் உங்களுடைய டேப்லெட்லேயும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனது வந்து ஓப்பன் வந்துருச்சு. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சில பர்மிஷன் கேட்கும். அலோ வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அலோ கேட்கும். அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் அப்படிங்கிறதுல வந்து தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபைல் மேனேஜர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் ஸ்டோரில் டவுன்லோட் அப்படிங்கிறதுல அங்கேயும் வந்து நேமோடு வந்துருக்குது மணற்கேணி அப்படின்ட்டு. அதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃப் வியூவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வகுப்பு வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் 5th ஸ்டாண்டர்ட் வந்து உதாரணத்துக்கு தேர்ந்தெடுத்துனா அதோட பாடங்கள் நமக்கு எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்னு காட்டியிருப்பாங்க. இதில் தமிழ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதற்கான வீடியோஸ் வந்து கீழே வந்து நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி நம்ம வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மாணவர்களுக்கு காட்டினாலும் நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. ப்ளேவான வீடியோவை வந்து நம்ம வந்து அதோடைய ஸ்பீடு அதிகப்படுத்துறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஸ்பீடு இது பண்ணலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே அந்த வந்து நான் டவுன்லோட் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற இதில் தான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டோரில் போய்க்கிறேன். அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல அந்த வீடியோ வந்து அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு வந்து ப்ளே ஆகும். சரிங்களா? ஆஃப்லைனில் இது மாதிரி வந்து நம்ம வேணுங்கிற வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு ஆஃப்லைனில் காட்டுறனாலும் காட்டிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் புது வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 11th 12th 9th 10th மாணவர்களுக்கு இந்த மாதிரி நீட்டு ஜேஇ எக்ஸாமுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பயனுள்ள முறையில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோக்களை வந்து மாணவர்களுக்கு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் காட்டுவதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து காட்டுவதன் மூலமாக அவர்களுடைய கற்றலை திறன் வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கீழடி பற்றியும் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு வந்து காட்டும் பொழுது மாணவருடைய தமிழருடைய பண்பாட்டையும் வளர்ச்சியை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும். இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைத்து ஆசிரியர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.